ஹாய் ஹலோ காய்ஸ் வாங்க நான் எப்படி இருக்கேன் பாருங்க. அதாவது எதுக்கு இந்த வீடியோன்னு சொன்னா, நான் வேலை பார்த்துட்டேன், ரொம்ப களைப்பா இருந்துச்சு. என்னுடைய மகள் பாருங்க, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி ஜூஸ் அது எப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. போய் சொல்லலாம். இங்க பாருங்க, கையெல்லாம் கறி பாருங்க. வேலை பார்த்துட்டு கை கூட கழுவல, அப்படியே வேலை பார்த்துங்க. கொண்டு வந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சிச்சியில. ஏன் சரி அப்படிங்க, நான் ஜூஸ் நினைச்சேன் அவளுக்கு தான் அப்படின்னு அடிச்சு வந்து, இந்தாங்கம்மா நீங்கள் வேலை செய்கிறீங்க தானே, களைப்பாக இருப்பீங்க அப்படின்னு. பாருங்க டிசைனை பாருங்களேன். அதை உடனே அதான் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். அன்றைக்கி சீத்தாப்பழம் ஜூஸ் செய்கிறேன்ல, அதே மாதிரி இது கொய்யாப்பழத்தில் ஜூஸ். கொய்யாப்பழமும் வீட்டில் நிறைய இருக்குது. அப்போ அதில் கொய்யாப்பழத்தில் ஜூஸ் செய்திருக்கா. என்னுடைய மகளின் சின்ன கரங்குக்கு நன்றி. ஜூஸ் இதை எப்படி இருக்குன்னு சொல்லி குடிச்சு போட்டு சொல்கிறேன். சரியா, நான் வேலை செய்ய ரொம்ப டயர்டாக இருக்கேன். பாருங்க ஜி, பார்க்கவே தெரியும் எல்லாம் கறியெல்லாம் களைப்பாக இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லி யூஸ் கொண்டாந்து தரா. எத்தனை எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் உங்களோட மகள் இப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொய்யாப்பழம் வேறு தூக்கி இருக்குது. கொய்யாப்பழத்தை சாப்பிட்றதா ஜூஸை சாப்பிட்றதான்னு தெரியல. கொய்யாப்பழத்தில் சீனியை வேற ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்க. எங்கம்மா இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் சுத்தனமாக ஏதாவது செய்வேன், அதை பார்த்து ரொம்ப செய்கிறாப்புல இருக்கும். பரவாயில்ல கைஸ். செம்மையாக இருக்குது. பால் சிவத்த கொய்யா சிவப்புனால அப்படி இருக்குது. பால் ஆட் பண்ணியிருக்கு, சீனி, ஐஸு. தேவைப்பட்ட கொய்யாக்காயை அப்படி கரைச்சிக்கலாம். ஓகேவா? யாருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கு உங்களோட வீட்டில் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நன்றி என்னுடைய செல்ல மகளுக்கு.